உலகில் எங்கும் நடந்திராத கொடூரம் இந்தியாவில் நடந்தது. அதுதான் பெண்களுக்கு மார்பக வரி. முளைவரி எனப்படும் மார்பக வரியைத்தான் விதித்தது திருவிதாங்கூர் அரசு. இப்போது கேரளாவாக இருக்கும் மாநிலம் அப்போது மன்னராட்சி காலத்தில் திருவிதாங்கூர் அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது. தலித் இந்துக்கள் தங்கள் மார்பகங்களை மறைக்கும் விதமாக ஆடை அணிய விரும்பும் பெண்களுக்கு 1924 வரை விதிக்கப்பட்ட வரி முளைவரி எனப்படும். இதர பிற்படுத்த பெண்களுக்கும் தலித் பெண்களுக்கும் மார்பகங்கள் வளரத் தொடங்கும் போது அரசாங்கத்திற்கு முளைவரியை செலுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டனர். இதர பிற்படுத்தப்பட்ட ஆண்கள் தலை காரம் என்று அழைக்கப்படும் இதே போன்ற ஒரு வரியை தங்களுக்கு தலைப்பாய்க்காக செலுத்த வேண்டும் என அரசு உத்தரவிட்டு இருந்தது. திருவிதாங்கூரில் வரி வசூலிப்பவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பூப்பு எய்திய தலித் பெண்களிடமிருந்து முளைவரியை வசூலிப்பார்கள். பெண்களின் மார்பகங்களின் அளவை பொறுத்து வரி வசூலிப்பவர்களால் அது மதிப்பிடப்பட்டது. இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களும் தலித் பெண்களும் தங்கள் மார்பகங்களை மறைக்காமல் இருப்பது திருவிதாங்கூரின் அரசின் நீண்டகால பாரம்பரியமாக இருந்தது. மேலும் இது ஒரு உயர்ஜாதி நபருக்கு மரியாதை அளிப்பதற்கான அறிகுறியாகவும் கருதப்பட்டது. இந்திய ஜாதி அமைப்பின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது. கிறிஸ்தவ மறைப்பணியாளர்களின் செல்வாக்கின் விளைவாக இந்த நடைமுறை கேள்விக்கு உட்படுத்தப்பட்டது. திருவிதாங்கூர் அரசு அதன் கடுமையான மற்றும் அடக்குமுறை ஜாதி அமைப்பிற்கு பெயர் பெற்றது. இதனை கருத்தில் கொண்ட விவேகானந்தர் திருவிதாங்கூரை பைத்தியக்கார விடுதி என்று அழைத்தார். அந்த அளவிற்கு ஜாதிய கொடுமைகள் தலைவிரித்து ஆடியது. திருவிதாங்கூர் அரசால் தலித் இந்து பெண்களுக்கு முளைவரி விதிக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் மார்பகங்களை மறைக்க விரும்பினால் அவர்கள் மார்பகங்களின் அளவிற்கு ஏற்ப வரி செலுத்த வேண்டும். ஒரு உயர் ஜாதியினருக்கான மரியாதையை அது கருதப்பட்டது. மேலும் நாடார் ஈழவர் பெண்கள் உள்பட கீழ் ஜாதியினர் வரி செலுத்த வேண்டி இருந்தது. பாலின சூழலியல் தலித் ஆய்வுகள் ஆகியவற்றின் பேராசிரியர் டாக்டர் ஷீபா கேஎம் இந்த வரியின் நோக்கம் ஜாதி படிநிலையை பராமரிப்பதாக இருந்தது என்று கூறுகிறார். அதாவது ஜாதிய அடிமைத்தனம்தான் இதுபோன்ற வரியை வசூலிக்க தூண்டியது என்று அவர் கூறுகிறார். இந்த சட்டம் திருவிதாங்கூரின் பாரம்பரியத்தில் விளைந்தது. உயர் ஜாதி நபருக்கு மரியாதை செய்வதற்கான அடையாளமாக மார்பகங்கள் மறைக்காமல் விடப்பட்டது. ஆற்றிங்கல் ராணி ஒரு காலத்தில் கீழ்ஜாதி பெண் ஒருவர் துணியால் தனது மார்பகத்தை மூடியதற்காக அவளுக்கு தண்டனையாக அவளது மார்பகத்தை வெட்டினார். உதாரணமாக நம்பூதிரி பிராமணர்களுக்கு முன்னால் அல்லது கோவில்களுக்குள் நுழையும் போது நாயர் சமூக பெண்கள் தங்கள் மார்பகங்களை மறைக்க அனுமதிக்கப்படவில்லை. பிராமணர்கள் தெய்வங்களின் உருவங்களுக்கு மட்டுமே தங்கள் மார்பகங்களை காட்டினர். நாடார்கள், ஈழவர்கள் மற்றும் தீண்டத்தகாத ஜாதியினர் போன்ற இன்னும் கீழ் ஜாதியினரின் பெண்கள் தங்கள் மார்பகங்களை மறைக்க அனுமதிக்கப்படவில்லை. 19ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவம் பரவியதால் கிறிஸ்தவர்களாக மாறிய நாடார் பெண்கள் தங்கள் மேல் உடலை மறைக்க தொடங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக காலம் கடக்க கடக்க படிப்படியாக கிறிஸ்துவ தலித் பெண்கள், கிறிஸ்துவ நாடார் பெண்கள் மட்டுமின்றி இந்து நாடார் பெண்கள் கூட இந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்டனர். தோல் சீலை போராட்டம் எனப்படும் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு நாடார் சமுதாய பெண்களுக்கு 1959 மார்பகங்களை மறைக்கும் உரிமை வழங்கப்பட்டது. திருவிதாங்கூர் அரசில் ஒருவரின் மார்பகத்தை மறைக்காமல் இருப்பது கீழ் ஜாதியினர் முன்னேறிய வகுப்பினருக்கு மரியாதை செய்வதின் அடையாளமாக மதிக்கப்பட்டதாக பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், ஆவணப்படுத்தியும் இருக்கிறார்கள். கிராமங்களில் சில நேரங்களில் நங்கேலி என்ற கதாபாத்திரத்தின் கதைகள்
கூறுவது உண்டு. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்திய துணைக்கண்டத்தின் திருவிதாங்கூர் அரசில் சேர்த்தலை என்ற இடத்தில் வாழ்ந்த ஒரு பெண் இவர் பெயர்தான் நங்கேலி. இவர் ஜாதி அடிப்படையிலான முளைவரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தனது மார்பகங்களை வெட்டி கொண்டார். கதையின்படி அவர் மார்பகங்களை வெட்டி அவற்றை வாழை இலையில் கட்டி வரி வசூலிப்பவருக்கு வழங்கினார் என்று கூறப்படுகிறது. பின்னர் குருதி இழப்பால் இறந்தார். நங்கேலியின் மரணத்தை தொடர்ந்து மக்கள் இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. விரைவில் அவர் வாழ்ந்த இடம் முல சிபரம்பு, அதாவது முளச்சி இடம் என்று பொருள் என அழைக்கவும் பட்டது. இப்படி ஒரு கதை ஆங்காங்கே புழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த கதை இந்தியாவின் எந்த வரலாற்று பதிவிலும் இடம்பெறவில்லை. நங்கேலி என்ற கதாபாத்திரம், அது சார்ந்த கதை, அது மார்பை அறுத்தது போன்ற விவரங்கள் தெளிவாக எதுவும் இல்லை. இது ஒரு சிவிவெளி கதை என்றே கூறப்படுகிறது. மேலும் இதன் நம்பகத்தன்மையையும் விவாதத்துக்குரியதாக உள்ளது. நங்கேலியின் காலத்தில் கேரளத்தில் தாய்வழி சமூகத்தில் மார்பகங்களை மறைப்பது வழக்கமல்ல என்று வரலாற்று ஆசிரியர் மனுபிள்ளை கூறுகிறார். பல சகாப்தங்களுக்கு பிறகு பிரிட்டானிய குடியேற்ற செல்வாக்கின் கீழ் விக்டோரியா மகாராணி கால நெறிமுறைகள் திருவிதாங்கூர் சமூகத்தில் ஊடுருவியது. இது தோல் சீலை அணியும் உரிமைக்கான அடுத்தடுத்த வர்க்க போராட்டங்களுக்கு வழிவகுத்தது. அனைத்து கீழ்ஜாதியினருக்கும் விதிக்கப்பட்ட ஒடுக்குமுறை வரிக்கும் ஆட்சிக்கும் எதிராக நங்கேலி எதிர்ப்பு தெரிவித்ததாக அவர் நம்புகிறார். இது காலப்போக்கில் பெண்களின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு வித்தியாசமான ஆணாதிக்கத்துக்கு எதிரான போராட்டமாக தொடர்ந்தது. இப்போது தமிழகத்தில் இருக்கும் கன்னியாகுமரி பகுதி அப்போது திருவிதாங்கூர் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் தான் கன்னியாகுமரி வாழ்ந்த தலித்துகளும் நாடாரியல பெண்களும் முளைவரி கட்ட வற்புறுத்தப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்னர் இது மெல்ல மெல்ல தளர்த்தப்பட்டது. அதற்கு காரணம் ராணி விக்டோரியா அவர்கள் எடுத்த நடவடிக்கை என கூறப்படுகிறது. முளவரி கூடாது என்றும் இதுபோன்ற ஜாதிய அடிமைத்தனம் கூடாது என்றும் விக்டோரியா மகாராணி தான் அந்த சட்டத்தை மெல்ல மெல்ல குறைத்தார் எனவும் கூறப்படுகிறது. அவர்கள் வருகைக்கு முன்னால் திருவிதாங்கூர் அரசு மிக கொடுமையான முறைகளில் ஜாதிய அடக்குமுறையை கையாண்டது என்பதுதான் வரலாற்று ஆசிரியர் கூறும் கருத்தாக இருக்கிறது.